Good day to you all. I'm glad to meet you all again. How are you today? I hope you're all doing well. இந்த வீடியோ பார்க்கும் அனைவரும் முடிவில் ஆங்கிலம் பேசுவது உறுதி. 100% ஓப்பன் சேலஞ்ச். இந்த தலைப்பை பார்த்தோன்னு உங்க அனைவருக்கும் ஒரு கற்பனை ஒன்று வந்திருக்கும். 100% ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்றாங்களே, ஒருவேளை எனக்கு இந்த வீடியோவை பார்த்து முடித்தும் ஆங்கிலத்தில் பேச வராவிட்டால் என்ன பண்றது? No one can stop the houses of our imagination. எங்களோட கற்பனைகளை எங்களால எப்பயுமே நிறுத்த முடியாது இல்லையா? அப்போ எமது கற்பனையில் உருவாகின்ற வினாக்களை நாம் எவ்வாறு கேட்கலாம் என்பதைத்தான் இன்று பார்க்க போன்றோம். What if என்பதன் அர்த்தம் என்ன, எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். Let's see. How can we use what if in our day-to-day life? What if என்பது என்னவாயிருக்கும் என்றால் என்ன பண்றது அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அதாவது ஒரு செயலின் விளைவுகளை பற்றி வினவுவதற்கும் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால நிலையை குறிப்பதற்கும் பயன்படுத்துகின்றோம். To ask about the consequences of an action, and we used it to indicate past, present or future situations. முற்று முழுதாக கற்பனையான எண்ணங்களை சுயமாக சிந்தித்து பார்க்கவும் வினவுவதற்கும் பயன்படுகின்றது. Our life is full of what ifs. அதாவது ஒரு கடந்த கால கற்பனையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று முன்பே நடைபெற்றிருந்தால் அல்லது நடைபெற்றிருக்காவிடில் அதன் விளைவு என்னவாய் இருந்திருக்கும் என்றோ, அல்லது நிகழ்கால கற்பனை, உதாரணத்திற்கு ஏதோ ஒன்று நடந்திருப்பின் அல்லது நடந்திருக்காவிடில் விளைவாக இப்போ என்ன நடக்கும் என்பதை பற்றிய கற்பனையாகவோ, அல்லது எதிர்கால கற்பனை, அதாவது ஏதோ ஒன்று நடைபெறுகின்றது அல்லது நடைபெறவில்லை, இதன் விளைவாக என்ன நடக்கும் இனி வரும் காலங்களில் என்ற கற்பனையாகவோ இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நாம ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டோம்டா, அல்லது எப்பெல்லாம் எங்களுக்கு ஓய்வு டைமா, அந்த நேரத்துல எல்லாம் நாம் கற்பனை செய்வதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. So we use this to talk about possibility. அதாவது ஒரு அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மை, அல்லது நமது ஆங்ஸைட்டி, கவலை, வாண்டர், ஆச்சரியம், இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் போன்றவற்றின் விளைவாக எழுகின்ற வினாக்களுக்கு விடை தேடி இந்த வாட் இஃப் கொஸ்டின்ஸை வினவுகின்றோம். What if is to seek an answer for an imagined or uncertain situation. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Let's proceed. உதாரணத்துக்கு பார்ப்போம். வீட்டுல ஒரு விருந்து உபசாரம் ஒன்று ஒழுங்குபடுத்துகின்றீர்கள், அதற்காக சிலரை வர சொல்லி அழைத்திருக்கிறீர்கள். அப்போ வீட்டுல தடபுடல சமையல் விருந்து வேலையெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது. இந்த நேரத்துல திடீரென்னு உங்களுக்கு ஒரு கற்பனை ஓடுது, அவங்க வராவிட்டால் என்ன பண்றது? நீங்க செய்யற எல்லாம் வீணா போயிரும் இல்லையா? அப்ப என்ன செய்யலாம், என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை ஓடுது. இதை எப்படி வினாவா கேட்கலாம்? What if they don't come? What if they don't come? இன்னொரு சந்தர்ப்பம் பார்ப்போம். நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணி வெளியில நீங்க ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறீங்க. அந்த நேரத்துல திடீரென்று ஒரு கற்பனை வருது, இப்ப மழை பெய்தா என்ன ஆகும்? இல்ல பக்கத்துல நின்றவர்கள் கற்பனை ஓடி அவர் கூட இந்த வினாவை உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்போ இது எப்படி வினாவலாம்? இப்போ மழை பெய்தால் என்னவாகும், என்ன நடக்கும்? What if it rains? What if it rains? அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறாங்க, அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த வேலையை முடிக்க வேணும். தனியால அதை செய்து முடிக்க முடியுமா என்பது சந்தேகத்துக்குரிய விடயம். அப்ப நீங்க கேக்குறீங்க, இப்ப நான் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னு. அப்ப நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்குறீங்க. எதிர்பார்த்துத்தான் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்போம்.
அப்போ நீங்க உதவி செய்யறதுதான் ரொம்ப நல்ல விஷயம், தேங்க்யூ தேங்க்யூ என்று அவர் சொல்ல வேணுமென்றோ, இல்லாட்டி நான் தனியாலையா கூட முடிச்சிருவேன், நீ ஒன்றும் தேவையில்லைன்றோ ஏதோ ஒன்று அவர் சொல்லுவார். அப்ப அவர்கிட்ட நாம் பதிலை எதிர்பார்த்து கேட்கின்றோம். எப்படி கேட்போம்? வாட் இஃப் ஐ டோன்ட் ஹெல்ப் யூ? வாட் இஃப் ஐ டோன்ட் ஹெல்ப் யூ? அப்போ இந்த நேரத்துல உங்களுக்கான ஒரு வினாவை முன்வைக்கிறேன். அவன் உங்களுக்கு உதவவில்லை என்றால் இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? ப்ளீஸ் கமெண்ட் இட் நவ். வெரி குட். ஒரு ஆள் மரத்துல ஏறி இருக்கிறார். அப்ப திடீர்னு உங்களுக்கு கற்பனை வந்துட்டுது, இப்ப இவர் மரத்துல இருந்து விழுந்தா என்ன ஆகும்? உங்களால காப்பாத்திட முடியுமா? இல்லாட்டி விழுந்தா கை கால் உடைஞ்சிடுமா? என்ன ஏதோ கற்பனை உங்களுக்கு ஓடுது. மரத்துல இருந்து விழுந்தால் என்னவாகும்? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்போம்? வெரி குட், யூ காட் இட். வாட் இஃப் ஹி ஃபால்ஸ் டவுன்? வாட் இஃப் ஹி ஃபால்ஸ் டவுன்? நீங்க ஒரு கூட்டம் ஒன்றுக்கு தட்டப்புட்டெல்லாம் வெள்ளிக்கிட்டு அவசர அவசரமா போறீங்க, பஸ் பிடிச்சு போகணும். அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேரும் வரைக்கும், ஒரு பஸ் ஹால்ட்டுக்கு போய் சேரும் வரைக்கும் நெஞ்செல்லாம் பதப்பதப்பா இருக்கு, பஸ் கிடைச்சிருமா இல்லையாண்டு. அப்ப யோசிச்சுட்டு போறீங்க, நான் பஸ்ஸை தவற விட்டுட்டா என்ன பண்றது? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்போம்? வாட் இஃப் ஐ மிஸ் த பஸ்? வாட் இஃப் ஐ மிஸ் த பஸ்? நீங்க ட்ரெயினுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டே இருக்கிறீங்க, வெளியத்தான் அங்க போயிருக்கிறீங்க காத்துட்டு. அப்போ ஒருவேளை ட்ரெயின் லேட்டா வந்துட்டா என்ன ஆகுறது? ஏற்கனவே நீங்க காத்துட்டு தான் இருக்கிறீங்க, வர வேண்டிய நேரத்துக்கே இன்னும் நேரம் இருக்கு, அது இன்னும் டிலே பண்ணுமா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இது எப்படி கேட்கலாம்? வாட் இஃப் த ட்ரெயின் இஸ் லேட்? வாட் இஃப் த ட்ரெயின் இஸ் லேட்? உங்களுக்கு ஒரு கன்செப்ட் ஒன்று விளங்கல்ல, அதை உங்களுக்கு யாரோ விளங்கப்படுத்த போறாங்க. அப்ப அவர் விளங்கப்படுத்தியும் எனக்கு விளங்காட்டிக்கு என்ன ஆகுறது? அதை எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னவாகும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இது எப்படி கேட்கலாம்? வாட் இஃப் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்? வாட் இஃப் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்? நௌ அகெயின், அவங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன பண்றது? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெல் டன். யாரோ ஒருவருடைய வீட்டுக்கு சொல்லாம போறீங்க, அவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும் என்று விரும்புறீங்க. ஆனாலும் வழியில உங்களுக்கு சந்தேகமா இருக்கு, வீட்டுல யாருமே இல்லாட்டி என்ன பண்றது அப்படின்னு. இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? What if nobody is at home? What if nobody is at home? ஏதோ ஒரு வேலையை செய்ய போறீங்க, அப்ப யோசிக்கிறீங்க இது டைமுக்கு முடியாட்டி என்ன செய்யறது அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? What if I don't finish on time? What if I don't finish on time? ரொம்ப பசியா இருக்கு, அவசர அவசரமா வீட்டை போக ரெடியாகி போறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு யோசனை வருது, அம்மா சமைச்சிருக்காட்டி என்ன பண்றது அப்படின்னு. What if my mom doesn't cook? What if my mom doesn't cook? இங்க எல்லா சென்டென்சஸும், அதாவது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் வினா வாக்கியங்களும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. அதன் விளைவு இனிமேல் தான் நமக்கே தெரியும். அப்படின்னா எதிர்காலத்தை பற்றிய கற்பனை அல்லது சிந்தனை உங்களுக்கு நீங்களே கேட்கும் வினாவாகவோ அல்லது நீங்க மற்றவர் பதிலை எதிர்பார்த்து கேட்கும் வினாவாகவோ அமையும். அப்போ நாம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்தும் போது அதன் விளைவு எப்போது நடைபெறும்? வெரி குட், ஃபியூச்சர், எதிர்காலத்தில். அப்போ இப்போது நடைபெறுகின்ற விளைவு எப்போது நடைபெற்ற அல்லது நடைபெறாத ஒரு செயலின் விளைவாக இருக்க முடியும்? வெல் டன், பாஸ்ட், இறந்த காலத்தில் நடைபெற்ற அல்லது நடைபெறாத ஒரு செயலின் விளைவைத்தான் நாம் இப்போது முகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ விளைவு பிரசன்ட்ல இருந்துச்சுண்டா அதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய வினா எந்த வடிவத்தில் இருக்கும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. விளைவு இறந்த காலத்தில் அனுபவித்திருப்பின் நாம் எந்த காலத்தில் வினாவை கேட்க வேண்டும்? வெல் டன், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்.
ஏன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்பது என்ன? ஏ பி என்கின்ற 2 செயல் கடந்த காலத்தில் நடைபெற்றன. இந்த செயல்பாடு ஏ பி என்பவற்றில் ஏ முதல் நடந்ததா அல்லது பி முதல் நடந்ததா என்பதை குறிப்பதற்கு தெளிவாக வெளிப்படுத்துவதற்குத்தான் நாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துகின்றோம். ஆதலால் இறந்த காலத்து விளைவை பற்றி நம் கற்பனையில் போட்டு வினவும் போது அங்கு பயன்படுத்த வேண்டிய வினா வாக்கியத்தின் வடிவம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆக இருக்கும். இதுவரை சொல்லப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் மற்றவர்களையும் சென்றடைவதற்காக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மேலும் அறிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, now again follow me. இதுவரை எதிர்கால விளைவை பற்றிய எமது நிகழ்கால சிந்தனைகளை சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்தி வினவினோம். இப்போ நிகழ்காலத்தில் விளைவை பார்க்கும் போது இப்படி கடந்த காலத்தில் நடந்திராவிடில் அல்லது இப்படி கடந்த காலத்தில் நடந்திருந்தால் என்றவாறான எமது கற்பனை வினாக்களை எவ்வாறு வினவலாம் என்று பார்ப்போம். என்னுடைய வடிவமைப்பென்ன? வாட் இஃப். அதன் கூடவே எழுவாய் ஒன்றை சொல்கின்றோம், சப்ஜெக்ட், and that subject is followed by a past form of verb. இறந்த கால வினை வடிவத்தை பயன்படுத்துகின்றோம். நீ மட்டும் அன்றைக்கு உதவி செய்திருக்காவிடில், இது எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம்? வாட் இஃப் சப்ஜெக்ட் நீ, யூ, இறந்த கால வினை வடிவம் உதவி செய்திருக்காவிடில், நெகட்டிவ், didn't help me. If you didn't help me, நீ அன்றைக்கு எனக்கு உதவி செய்திருக்காவிட்ட இப்ப இருக்கிற நிலைமையில் நான் இருக்க மாட்டேன். அதை பற்றி நான் கற்பனை செய்து ஒரு வினாவை வினவுகின்றேன். If you didn't help me. அடுத்து பாப்போம். நீ உன்னுடைய பணத்தை எல்லாம் தொலைத்திருந்தால், ஒரு ஆளுக்கு தொலைக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்று, தொலைபட வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்று இருந்துச்சு, ஏதோ விதத்துல காப்பாற்றப்பட்டுட்டார். அதனாலதான் இன்றைக்கு அவர் ஏதோ ஒரு விளைவை அனுபவிக்கின்றார். இருந்தாலும் எங்களோட கற்பனை ஓடுது, அன்றைக்கப்ப அவர் தொலைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், என்ன நடக்கும் இப்ப அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? வாட் இஃப் யூ லாஸ்ட் ஆல் யுவர் மணி. லூஸ், லாஸ்ட் இறந்த கால வினை வடிவம். வாட் இஃப் யூ லாஸ்ட் ஆல் யுவர் மணி. அன்னைக்கு உனக்கு பொய் சொல்லி இருந்தா, இது எப்படி கேட்கலாம்? வாட் இஃப் he told you a lie. What if he told you a lie? உங்களை ஒருத்தர் எச்சரிக்கை செய்ததால, தீமையான விளைவு வரும் என்பதை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்ததால இன்றைக்கு அதுல இருந்து தப்பி பிழைச்சிருக்கிறீங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல உங்கள்ட்ட ஒரு ஆள் கேட்கிறாங்க, அவள் உன்னை எச்சரிக்கை செய்திருக்காவிடில் என்ன இருக்கும் அப்படின்னு. What if she didn't warn you? What if she didn't warn you? மறுமுறை சொல்லி பார்க்கிறீர்களா என் கூட? What if she didn't warn you? நீங்க விருந்து கலைச்சவங்க ஏர்லியா வந்ததால அவங்களுக்கு எல்லா நீங்க தயாரித்த எல்லா உணவுகளையும் டைமுக்கு சாப்பிடக்கூடிய இருந்துச்சு. லேட்டா வந்திருந்தா அப்படி சாப்பிட்டு இருக்கலாம போயிருக்கு, கட்டிருக்கலாம், உணவோ முடிந்திருக்கலாம், ஏதோ நடந்திருக்கு. அப்ப நீங்க பேசுறீங்க, அதை பற்றி கற்பனை செய்து பாக்குறீங்க. அவங்க இரவு உணவுக்கு தாமதமாக வந்திருந்தால் என்னவாக இருக்கும்? இது எப்படி கேட்கலாம்? What if they were late to dinner? What if they were late to dinner? என்றோ ஒரு நாள் படகொன்று மூழ்க போனது, ஆனாலும் அது மூழ்கடிக்கப்படாமல் நீங்கள் தப்பி பிழைத்து விட்டீர்கள். அப்போ இன்று கற்பனை செய்து பார்க்கிறீர்கள், அன்று படகு மூழ்கி இருந்தால். What if the boat sank that day? மூழ்குதல், sink, அதனுடைய இறந்த கால வடிவம் sank. What if the boat sank that day? What if the boat sank that day? நம்ம கஷ்டமான விளைவுகளை அனுபவிக்கும் போதும் யோசிப்போம்,
அன்றைக்கு மூழ்கைக்குள்ள நாம எல்லாம் செத்திருந்தா இன்றைக்கு இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க தேவையில்லையே அப்படின்னு யோசிக்கலாம். இல்ல அன்றைக்கு அது மூழ்கடிக்கப்படாததால தான் இன்றைக்கு நீங்க நல்லா வாழ்றீங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்றீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா மகிழ்ச்சியில கூட இந்த கற்பனையை பண்ணி பார்க்கலாம். அப்போ அதை எப்படி கற்பனை செய்து கற்பனை வினாவாக வினவுகின்றோம். வாட் இஃப் தி பேர்ட் sang that day? நீங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க. விண்ணப்பிச்சதால இன்றைக்கு நீங்க எல்லாரும் வேலையில இணைந்து அதனுடைய பலனை அனுபவிக்கிறீர்கள். அப்போது கற்பனை செய்து பார்க்கிறீர்கள், நாம் விண்ணப்பித்திருக்காவிடில் என்ன இருக்கும்? What if we didn't apply for the job? What if we didn't apply for the job? சந்தர்ப்பத்துல ஒருத்தவங்க உங்களை காட்டி கொடுக்காம காப்பாத்திட்டாங்க. அப்ப இப்ப யோசிச்சு பார்க்க, இப்ப உங்கள்ட்ட இன்னொரு ஆள் கேட்கிறார், அன்றைக்கு அவங்க உன்னை காட்டி கொடுத்திருந்தால், அவர்கள் உன்னை காட்டி கொடுத்திருந்தால் என்ன ஆகிருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இது எப்படி கேட்கலாம்? What if they betrayed you? What if they betrayed you? Again, what if they betrayed you? கட்டத்துல உங்களோட ஃபுல் டைம் வேலையை விடுவோமோ அப்படின்னு யோசிச்சீங்க, ஆனாலும் விடல. அப்ப இப்ப யோசிச்சு பாக்குறீங்க, அப்ப நான் அந்த ஃபுல் டைம் வேலையை விட்டுருந்தா என்ன ஆகிருக்கும்? What if I gave up working full time? If I gave up working full time. உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி உங்களுக்கு ஒரு புத்தகத்தை தந்ததால தான் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு தயாராக கூடியதாக இருந்திருக்குது, அல்லது அதன் மூலம் ஏதோ ஒரு பயனை அடைகிறீர்கள். அப்ப இப்ப கற்பனை பண்ணி பாக்குறீங்க, அவள் அந்த புத்தகத்தை தந்திருக்காவிட்டால் என்ன ஆயிருக்கும்? What if she didn't give that book to me? What if she didn't give that book to me? மறுபடியும் என் கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. What if she didn't give that book to me? இப்போ நாங்க பார்க்க போன்றோம், கடந்த காலத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விளைவை சந்தித்திருக்கிறீர்கள். அந்த விளைவு அதற்கு முற்பட்ட காலத்தில் நடைபெற்ற அல்லது நடைபெறாத ஏதோ ஒரு செயலின் விளைவாக இருந்திருக்கும். அப்போ அதை பற்றிய நமது கற்பனைகளில் வினவக்கூடிய வினாக்களை பற்றி பார்க்க போன்றோம். அப்போ விளைவை எப்போது அனுபவித்தீர்கள்? கடந்த காலத்தில், அதற்கு முற்பட்ட காலத்தில் நடைபெற்ற செயலின் விளைவாக. ஆகவே இங்கு நாம் what if என்னும் வினா வாக்கியத்தை எந்த காலத்தை பயன்படுத்தி கேட்போம்? Very good, past perfect tense. அப்போ அதன் வடிவம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? What if, அதனுடன் ஏதோ ஒரு எழுவாய், அதனோடு வர வேண்டிய உதவி வினைச்சொல் கிளவை had அல்லது had not, அதன் கூட வருகின்ற பிரதான வினைச்சொல் இந்த வடிவத்தில் இருக்கும் past participle form. இப்போ உதாரணங்கள் பார்ப்போம். நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காவிடில் என்னாகி இருக்கும்? If you hadn't passed your exams. If you hadn't passed your exams. நான் உன்னை எச்சரிக்கை செய்திருக்காவிடில் என்ன நடந்திருக்கும்? What if I hadn't warned you? What if I hadn't warned you? அவர்கள் உங்களை ஒருபோதுமே அழைத்திருக்காவிடில் என்ன நடந்திருக்கும்? What if they had never called you? What if they had never called you? நீங்கள் கீழே விழுந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? What if you had fallen down? What if you had fallen down? அப்படி என்றால் இதன் அர்த்தம் என்ன? இங்க விளையல்ல உண்மையில. அப்ப விழுந்திருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிற கற்பனை. நீ பல்கலைக்கழகத்தில் படித்திருந்தால் என்னவாகி இருக்கும்? என்ன நடைபெற்றிருக்கும்? என்ன நடந்திருக்கும்? What if you had studied in a university? What if you had studied in a university? மறுபடியும் கூட சேர்ந்து கேட்டு பாருங்கள். What if you had studied in a university? பொதுவாகவே நமது கற்பனைகள் எல்லாம் எதிர்காலத்தை பற்றியதாகத்தான் இருக்கும்.
எமது what if questions சிம்பிள் present tense பயன்படுத்தியதாகவே அநேகமான சந்தர்ப்பங்களில் அமையும். அப்போ இதை நாம் ஏன் படித்தோம் என்றால், எங்காவது நீங்கள் இவற்றை பார்க்கும்போது நாம் இதை படித்திருக்கவில்லையே என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றக்கூடாது என்பதற்காக. Usually we are overwhelmed with imaginations. நாம் கற்பனைகளில் அதிகமான வேளைகளில் மூழ்கி விடுகின்றோம். So now let's check our understanding. நான் அழ ஆரம்பித்தால் என்னவாகும்? யாருமே அவனை விரும்பாவிட்டால் என்னவாகும்? அவள் தன்னுடைய கைப்பையை தொலைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? Now this is the time for you to answer. Please comment your answers. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் மற்றவர்களும் பயனடைய இப்பவே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.